நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்காக திமுக சார்பில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். முதலமைச்சர் முன்னிலையில் திருச்சி சிவா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றோடு வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் என்பதால் இன்றைய தினம் தமிழகத்தை சேர்ந்த 4 வேட்பாளர்களுமே இன்றைய தினமே தாக்கல் செய்து வருகிறார்கள். அடிப்படையில் அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் திருச்சி சிவா தற்போது திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தற்போது திமுகவுடைய மாநிலங்களவை குழுவின் தலைவராகவும் இருக்கிற திருச்சி சிவா திமுகவினுடைய முகமாக டெல்லியில் அறியப்படுபவர். பல்வேறு விவாதங்கள் மூலியமாக டெல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பினராக அவர் கருதப்படுகிறார். முரசொலி மாறன், வைகோ என தொடர்ச்சியாக மாநிலங்களவையில் திமுகவுடைய முகமாக தற்போது திருச்சி சிவா மூத்த உறுப்பினராகவும் மாநிலங்களவை குழு உறுப்பினருடைய தலைவராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதாவது இந்த வேட்புமனு தாக்கல் துவங்குவதற்கு முன்னதாகவே திமுக அறிவிப்பதற்கு யாராவது வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு முன்னாலே திருச்சி சிவா அவர்கள் தான் வேட்பாளர் என்று நாம் தீர்க்கமாக சொல்ல முடியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக திமுகவினுடைய குரலாக மாநிலங்களவை ஒழித்துக் கொண்டிருக்கிறார் திருச்சி சிவா. இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள் எம்எல்ஏக்களுடைய கணக்கின் அடிப்படையில் இந்த முறை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே சுதீஷுக்கு தேமுதிகவிற்கும் அதே போல ஜெசபோல் தீபக்கு காங்கிரசுக்கும் தற்போது 2 உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு ரெனுவல் என்ற அடிப்படையில் திருச்சி சிவா அவர்களுக்கும் கான்பிடன்ஸ் ரவீந்திரன் அவர்களுக்கு ஒரு இடமும் என 4 இடம் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் 2 கூட்டணிக்கு 2 திமுகவை நேரடியாக போட்டியிடுகிறது. இந்நிலையில் திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் இன்றைய தினம் வேட்புமனு முதலமைச்சர் முன்னிலையில் தாக்கல் செய்கிறார்கள். முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்று அவர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். வருகின்ற 9ஆம் தேதி வரை வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் உள்ளது. வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏனென்றால் இந்த 6 வேட்பாளர்கள் மட்டும்தான் தற்போது இன்று வரை அவர்கள் அந்த நாமினேட் செய்ய இருக்கிறார்கள். எனவே தேர்தலுக்கான அவசியம் இருக்காது. 14ஆம் தேதி மாலை யார் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தமிழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பற்றிருக்கிறார் என்பது அறிவிப்பு வெளிவரும். அதன் அடிப்படையிலே திருச்சி சிவா மீண்டும் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது உறுதி. அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சருடன் வாழ்த்து பெற்று தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். பாரி கார்த்திக், இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க, அது குறித்த விவரங்கள். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பங்கு என்பது மகத்தான பங்காக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக திமுகவுடைய எம்பிக்கள் பல்வேறு கேள்விகளால் நாடாளுமன்றத்தின் பிரதமர்களுடைய அதாவது பிரதமருக்கு பதிலே சொல்ல முடியாத அளவிற்கு ஆளாக்கி இருக்கிறார் என்பதை திமுகவில் அண்ணாவில் தொடங்கி முரசொலி மாறன், வைகோ என தொடர்ச்சியாக இத்தகைய நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் தற்போது திருச்சி சிவாவும் அந்த அடையாளமாக திகழ்கிறார். குறிப்பாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர்களுடைய கனிமொழி அவர்களும் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு முக்கிய குரலாகவும் தற்போது விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எம்பிகள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக கருதப்படும். குறிப்பாக மொழி உரிமை, அதே போல மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர்கள் இந்தியா கூட்டணியுடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களையும் நாடாளுமன்ற வளாகத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலும் திருச்சி சிவா தலைமையில் பல்வேறு போராட்டங்களை இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள் சேர்ந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் திமுகவுடைய முக்கிய பேச்சாளர் கூடிய கான்பிடன்ஸ் ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ஆர் இளங்கோவன் கடந்த 6 வருடத்தை நிறைவு செய்த நிலையில் தற்போது கான்பிடன்ஸ் ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டத்தை சேர்ந்த அவருக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு கொடுக்கப்படும் போது ஏற்கனவே பல்வேறு விவாதங்கள் மற்றும் திமுகவினுடைய முகமாக அவர் பல்வேறு இடங்களில் பேசியுள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ உடனடியாக மக்கள் பிரதிநிதியாக பங்கேற்க முடியாதவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பு கொடுக்கப்படும் நிலையில்தான் தற்போது திமுக சார்பில் இருவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
மூன்றாவதாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காங்கிரசுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அது தீபக் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர், அருணாச்சலம் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கும் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும் என்று காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரும் தற்போது உறுப்பினராக இருக்கிறார். அதே போல மேலும் தொடர்ச்சியாக தேமுதிக இந்த முறை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. முதன்முறையாக கட்சி ஆரம்பித்த இத்தனை ஆண்டுகளில் முதன்முறையாக தேமுதிக தற்போது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா இடம் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய பொருளாளர் கூடிய சுதீஷ் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அவருக்கு அந்த வேட்புமனு தாக்கலையும் அவர் செய்திருக்கிறார். இந்நிலையில் திமுக சார்பில் 4 நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பதவிக்கான இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த சில நாட்களாக கொடுத்து வரும் என்று குறிப்பிடத்தக்கது. வைகோவிற்கு கொடுத்தார்கள், அதே போல கமலுக்கு மாநிலங்களவை உறுப்பு கொடுத்தார்கள். ஏற்கனவே தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சிதம்பரம் கூட திமுக தான் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா இடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த பல்வேறு பேர் அந்த வரிசை பட்டியலில் தற்போது சுதீஷும் தீபக்கும் இணைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாவது நாடாளுமன்ற உறுப்பினரை திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் மக்களவையில் புதுவை உட்பட 10 தொகுதியில் இன்று வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு மாநிலங்களவையில் 2 முறை இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் அவர்களுக்கும் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் தீபக் அவர்களுக்கும் என இந்த 2 பேருக்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ரவீந்திரன் அவர்களுக்கும் இந்த முறை திமுக சார்பில் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்த ஒரு இடத்திற்கு பல்வேறு போட்டிகள் திமுக சார்பில் இருந்தாலும் கூட காஞ்சி ரவீந்திரன் தொடர்ச்சியாக திமுகவினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார். இனி அவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் அவரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.